பரிசுத்தமுள்ள பிதாவை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜா தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, நீர் தாமே இந்த வார்த்தைகளை கொடுத்து நீர் எங்களை உயிர்ப்பிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை ஆண்டவரை தந்து எங்களை ஆண்டவரை பலப்படுத்தி எங்களை சுகப்படுத்தி உம்முடைய ஆண்டவரை கர்த்தாவை பலத்தையும் சுகத்தையும் எங்களுக்கு தந்து நாங்கள் இந்த பூமியிலே ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரை உம்முடைய வார்த்தையிலே ஆண்டவரை நடக்க நீர் எங்களுக்கு கற்பித்து வருகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரை நீர் துணையாக நின்று எங்களுக்கு எல்லாவற்றையும் விளங்கப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற பிரகாரம் ஆண்டவருடைய சத்தியத்திலே வாஞ்சியா இருக்கவும் அதை அறியவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரை நான் என்னுடைய சுயமல்ல, நீர் பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ராஜா எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், எல்லாருடைய சிந்தனைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் பண்ணி நிற்கிற பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலே நாங்கள் எங்களுக்கு கிடைத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். அதை நாங்கள் திருப்பமாக நாங்கள் அறிக்கை பண்ணுவோம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த சபை ஆண்டவர் சபை அன்றைக்கு ஆண்டவருடைய காரியம் தான், அது எங்களுடைய காரியம் இல்லை. அவர் இந்த சபையை மேன்மையாக வைப்பார்ன்னு சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் நாங்கள் எபேசியர் 6வது அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து செல்வோம். எபேசியர் 6வது அதிகாரத்திலே நாங்கள் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். 6வது அதிகாரத்திலே 12வது வசனம், 12வது வசனத்தை நாங்கள் 11 வாசிச்சுட்டு 12 வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பகுதி தான் என்னென்று சொல்லப்படுகிறது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். ஆமென். வான மண்டலங்களில் இருக்கிற சகல ஆவிகளை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தைகளை நாங்கள் கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவுடைய கிருபையினாலே மீட்கப்பட்டு நாங்கள் வளர்ந்து வருகிறோம். ரட்சிப்பை அடைந்து ஞானஸ்தானத்தை பெற்று தேவனுடைய வார்த்தையிலே தினமும் நாங்கள் அதை கவனித்து நாங்கள் வருகிறோம். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கல, தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு பலத்தை தருகிறது. அதன்படி நாங்கள் வளர்ந்து வருகிறோம். ஆண்டவர் எங்களை இப்படி வளர்த்து வரைக்கல, பிசாசை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவன் எப்படிப்பட்டவன் சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். பிசாசு என்னத்துக்கு வருகிறானா? அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவானே, வேறொன்றுக்கும் வரான். நானும் என்றால் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக அது பரிபூரணப்படவும் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டி சிங்கத்தை போல அவன் என்ன செய்யறான்னா ஜனங்களை சுத்தி எப்ப விழுத்தலாம் சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனா ஆண்டவருடைய கிருபை எங்களை காத்து வழி நடத்துகிறது. அவருடைய வார்த்தையிலே நாங்கள் உறுதியாய் நிற்கிறது நிமித்தம் அவர் எங்களை திரும்பவுமாக எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். முதலாவது நான் இந்த வசனத்தை நாங்கள் குறித்து பார்ப்போம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். அதாவது ஒரு ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் இதை கண்ணோக்கமாய் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மனுஷனுக்கு எதிராக எழும்புவான் என்றால் அந்த மனுஷனுக்கு மேலாக இருக்கிற ஆதிக்கம், அந்த மனுஷனுக்கு மேலாக இருக்கிற அதாவது அசுத்த ஆவிகள் இன்னொரு மனுஷனை, அதாவது கிறிஸ்தவர்களை
கிறிஸ்தவர்களை நாங்கள் எடுத்து பார்க்க மாட்டோம், அது உங்களுக்கு சுலபமாக இருக்கும். கிறிஸ்தவர்களை எடுக்கல, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழும்புறதான காரியங்கள் எல்லாம் என்னென்றால் அது அசுத்த ஆவியாளின் நிமித்தம், மற்றவர்களுக்குள்ள இருந்த அசுத்த ஆவியால் அவர்களை தூண்டி அந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழும்பி அவர்களை சுட்டு சாக்கொள்ளுறதுக்கு அளவுக்கு நாங்கள் இந்த பூமியில் நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிற காலங்கள் அப்படியான காலங்கள். இப்போ நைஜீரியாவை நாங்கள் எடுத்துப்போம்னா, ஆப்பிரிக்காவில் இந்த இது சர்வசாதாரணமாக நடந்து கொண்டு போகுது. இந்தியாவை எடுப்போம்னா இந்தியாவிலேயும் அது நடந்து கொண்டே போகுது. அதாவது நாங்கள் பார்ப்போம், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழும்புதுன்னு சொல்லி கிறிஸ்து. இது வேர்ல்ட் வைட்டா, அதாவது உலகம் பூரா நடக்கிற ஒரு காரியம். உலகம் பூரா நடக்கிற ஒரு காரியம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கிறார். ஏனென்றால் அவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, என் நாமத்தினாலே நீங்கள் நிந்திக்கப்படுவீர்கள், என் நாமத்தினாலே நீங்கள் பிரச்சனைக்குள்ளா. இப்படியெல்லாம் நடக்கும். ஆனால் ஆண்டவருடைய அவர்களே நாங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் சொல்லி எங்களுக்கு இப்போ இருக்கிற வாழ்க்கை ஒரு சொகுசான வாழ்க்கை. எங்களை தேடி ஒருத்தரம் சொல்றதுக்கு வர இல்லை. நாங்கள் பவுல் அப்போஸ்தலர் பவுல் பட்ட பாடுகளில் நாங்கள் ஒரு கொஞ்சமும் நாங்கள் பட இல்லை. எங்களை துரத்தி கொண்டு வந்த நிமித்தம் நாங்கள் அதாவது பெரிய ஒரு மதிலிருந்து எங்களை ஒரு கோப்பில் கட்டி அவர்கள் இறக்கி விட இல்லை. நாங்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு எதிராக நாங்கள் வெளியில் போய் நாங்கள் கிறிஸ்தவம் வேண்டி நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் அது எங்களுக்கு பயமாக இருக்கும். அப்படியான சுச்சுவேஷனில் நாங்கள் சில வழியில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள கிரியை செய்கிற நிமித்தம் நாங்கள் பலம் உள்ளவர்களாக, அவர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை தரையில, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது நிமித்தம் நாங்கள் பிரச்சனைகளுக்கு எதிராக நாங்கள் ஜெபிக்கிற போது ஜனங்கள் தான் எங்களுக்கு பிரச்சனைகளை தருகிறாங்க இல்ல, அவங்களுக்கு மேலாக இருக்கிறதான ஆதிக்கங்கள், அவங்களுக்கு மேலாக இருக்கிற துரைத்தனங்கள், அந்தகாரலோ அதிபதிகள், அப்படியாகத்தான் எழுதப்பட்டிருக்கு. வான மண்டலங்களுக்கு பொல்லாதாவே நாங்கள் வானத்தை எங்களுடைய கண்களினாலே நாங்கள் பார்க்கல, நாங்கள் வானத்தை தான் பார்க்கிறோம். ஆனால் அதுக்கு இடையில இருக்கிறதான இந்த துரைத்தனங்களை நாங்கள் கவனிக்கிற எங்களை காணல. அப்படியான அதுகள் எங்களுக்கு காட்டப்பட இல்லை, அப்படி எங்களுக்கு காட்டப்பட இல்லை. ஸோ அப்போ இப்போ எங்களுக்கு இப்படி காட்டப்படாத நிமித்தம் நாங்கள் நினைக்கக்கூடாது இது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி. பிசாசு இருக்கிறான் தான், ஆனால் பிசாசுக்கு பயப்பட தேவையில்லை. என்னன்னா எங்களுடைய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எங்கள் மீது இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எங்கள் மீது இருக்கிறது. அவருடைய நாமத்தை நாங்கள் எங்களுடைய வாயினாலே நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார் என்றதை பிசாசுக்கு தெரியும். ஆனா நாங்க சில வழியில மறந்துட்டோம். அப்படியே இருக்கக்கூடாது. பாருங்கள், இதுல சொல்லப்படுகிறபடி பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு எங்களுக்கு போராட்டம். அப்ப நாங்க போய் எங்களுக்கு பொல்லாத ஆவிகளின் சேனைகளை நாங்கள் எதிர்த்து நிற்க எங்களுக்கு ஆண்டவர் திராணி கொடுத்திருக்கிறார். நாங்கள் அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு வெப்பன்ஸை கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், ஒரு நாட்டை எடுப்போமா இருந்தா, அந்த நாட்டோட மிலிட்ரியை எடுப்போமா இருந்தா அவங்க என்ன செய்வாங்க, அந்த நாட்டோட மிலிட்ரிக்கு எல்லாம் கொடுக்காத காசு, அதாவது கடன் கூட எடுத்து அந்த நாட்டோட மிலிட்ரியை நல்லா பலப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஏனென்றா இன்னொரு நாடு தங்களை எதிர்க்க வந்தால் அதை மேற்கொள்ளுக்கிறதுக்குரிய பலம் அந்த நாட்டுக்கு இருக்க வேண்டும் என்றது நிமித்தம் அந்த நாட்டில் இருக்கிற எல்லா ஆயுதங்களும் அவங்க பாவிக்கக்கூடிய நிமித்தம் கடல் படை, தரைப்படை, விமானப்படை என்று சொல்லி எல்லா படைகளையும் அவங்க நல்ல மேக்சிமம்ல வச்சிருப்பாங்க, நல்ல மேக்சிமம் பவர்ல வச்சிருப்பாங்க. அப்ப எல்லாம் நல்ல திறமானது. அப்படிப்பட்ட உலகத்தின் ஞானத்தில், உலகத்தின் அறிவில் உலகம் இப்படியாகத்தான் போய்கொண்டிருக்கு. அந்த சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாட்டோட பேர் ஏ என்று நான் கொடுக்குறேன். ஒரு நாட்டை நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. ஒரு நாட்டோட பேர் ஏ. அந்த ஏல இருக்கிற அந்த நாடு 10 அணுகுண்டை வச்சிருக்குமா இருந்தா, பியில இருக்கிற நாடு என்ன செய்யமாட்டா 20 அணுகுண்டை வைத்திருக்கிறதுக்கு அவ்வளவுக்கு அதிலே பிரயாசப்பட்டு அதை கூடத்தான் அவர்கள் எல்லாவற்றையும் மேக்சிமமா வச்சிருப்பாங்க. தங்களுடைய நாட்டு
அதாவது ஆமிக்கு நல்ல பலத்தை கொடுத்து நல்ல அதிகாரங்களை கொடுத்து அவங்க வச்சிருப்பாங்க. ஆண்டவர் எங்களுக்கு தந்த ஆயுதங்களை நாங்கள் பார்ப்போமா என்றால் அதில் நாங்கள் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் எங்களுக்கு தெரியும். பின்னிக்கெல்லாம் நாங்கள் அதிகமாக படிச்சிருக்கிறோம். அந்த எபிசியரில் நாங்கள் படிப்போம், அதுக்குள்ள நாங்கள் பேந்து வருவோம். ஆனால் முதல் நாங்கள் எதுக்கு எதிராக நிற்கிறதுன்றது எங்களுடைய சிந்தனைக்கு வரும். என்னத்துக்கு எதிராக நாங்கள் நின்று நாங்கள் யுத்தம் செய்ய போகிறோம் என்றது எங்களுடைய சிந்தனைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், எங்களுடைய மனதிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும். இது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். ஆனால் இதில் நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கு முதல் தனிய இந்த 12வது அதிகாரத்தை தான், இந்த 12வது அதிகாரத்தை குறித்து தான், 12வது வசனத்தை குறித்து தான் நாங்கள் பார்க்குறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். அதிகாரங்களை நாங்கள் எடுப்போமா இருந்தால் எங்களுடைய நாங்கள் வாழ்ந்து வருகிற நாட்டில் கணக்க கட்டளைகள் கணக்க சட்டங்கள் எங்களுக்கு மேலாக இயங்குகின்றது. இதுகளை எடுப்போமா இருந்தால் நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் எடுப்போமா இருந்தால் நாங்கள் ஒரு 3 வருஷம் நாங்கள் பின்னுக்கு பார்ப்போமா இருந்தால் இந்த 3 வருஷம் இது பீரியட்ல எங்களுக்கு சில சட்டங்களை சில அதிகாரங்களை இந்த நாடு விரித்திருந்தது. அது நிமித்தம் நாங்கள் வெளியில வழிக்கிட எல்லாமே இருந்தது. எங்களுக்கு நாங்கள் இந்த டெஸ்ட் எடுத்தா தான் நாங்கள் வெளியில வரலாம். இந்த அதிகாரங்கள், அந்த அதிகாரங்கள் மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது எங்க? இந்த பூமியில. இந்த பூமியில இருக்கிறது, பூமியின் காரியங்கள்ல நாங்கள் எடுப்போமா இருந்தால் எல்லாம் நன்மையானது என்று இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போம் வேண்டாம், இந்த பூமியில இருக்கிறவங்க எல்லாம் பொய்யங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் அவர்கள் அந்த அதிகாரங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா அந்த அதிகாரங்களுக்கு மேலாக எங்களை அடக்குகிறதுக்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் இதற்கு மேலாகத்தான் தேவனுடைய கரம் எங்களை வழி நடத்துகிறார். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாங்கள் ஒரு சாதாரணமா ஒரு வேலையை எடுப்ப மாட்டோம். நாங்கள் போற வேலையில் எடுப்ப மாட்டோம். எல்லாருக்கும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருவாங்க. ஒரு வேலைக்கு போனா உண்மையா வேலையில சில சட்டங்கள் இருக்கு. அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி, அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் நாங்க போகணும். ஆனா எங்களுக்கு தெரியும், பிழையா எதுவும் வருமா இருந்தா ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்துவார். இது பிழையான காரியம், இதுக்கு நாங்க உடன்படணும் வண்டி இல்லை. விளங்குதான் நான் சொல்றது? இந்த காரியங்களுக்கு நாங்க உடன்படணும் வண்டி இல்லை. அந்த நேரத்தில் ஆவியானவர் பேசிக்கல, நாங்க அதுக்காக நாங்க ப்ரே பண்ணிக்கொள்ளலாம். அப்பதான் நாங்க இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த அதிகாரத்துக்கு மேலாக ஆண்டவரே உம்முடைய சித்தம் எங்களுக்குள்ள நடக்க வேண்டும். அவங்களுடைய அதிகாரங்கள் இருந்தாலும் அந்த அதிகாரங்களை நாங்கள் இதுல இன்னும் கொஞ்சம் கூட நான் விவரிச்சு சொல்லலாம். நான் இவ்வளவுத்தோட நான் இதன்றேன். அடுத்ததாக சொல்லப்பட்டது என்னென்று, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் இந்த பிரபஞ்சத்தை நாங்கள் எடுப்போமா இருந்தால் இதுல இருக்கிறதான வித்தியாசமான காரியங்கள், வித்தியாசமான பாருங்கள். நாங்கள் எங்களுக்கு இப்போ நாங்கள் இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டில் நாங்கள் வந்து பார்ப்போமா இருந்தால் நாங்கள் இருக்கிற யூரோப்பாவில் நாங்கள் புழங்காத இடங்கள் இருக்குது. எங்களுடைய லைஃப்பில் நாங்கள் போகிற இடம் என்னென்னா, நாங்கள் எங்களுடைய நார்மலாக எங்களுடைய வேலை, வீடு, குடும்பம், நாங்கள் இந்த 4 சுவரமா நாங்கள் அதுக்குள்ளேயே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கோம். இதை விட்டு கொஞ்சம் வெளியில பார்ப்போமா இருந்தா இந்த உலகத்திலே கூட, இந்த யூரோப்பாவிலே கூட பில்லி சூனியங்கள் உண்டு. இந்த யூரோப்பாவிலே கூட பில்லி சூனியங்கள், மந்திரங்கள், இதுகளெல்லாம் இருக்குது. இதுகளை குறித்து நான் பிள்ளைகளுக்கு கூட நான் படிப்பிச்சிருந்தேன். அதை சொல்லுவாங்க ஒக்குல்டஸ் ஆகணும்னு சொல்லி. ஒக்குல்டஸ் அது என்னென்றால் சும்மா தேவையில்லாத காரியங்களுக்கு நாங்கள் அந்த கவனத்தை சொல்லுவோம். நீங்கள் சில வேளையில் யாராவது நீங்கள் கண்டிருப்பீங்க, ஒரு நீல கலரில் ஒரு கண் ஒன்று இருக்கும். அந்த கண்ணை சில பேர் கொழுவி கொண்டு திரும்பினா கீட்டைக்கா. அது என்னென்னா எங்களுக்கு மேலே கண் படக்கூடாதுன்னு சொல்லி கொழுவி கொண்டு திரிகிற ஒரு காரியம். எங்களுக்கு மேலே கண் படக்கூடாது. பாருங்கள், மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி பரிதாபமான காரியங்கள் சொல்லி அவங்க ஏதாவது டச்சில் சொல்ல போனால் ஒரு Glücksbringer. Ich habe einen Glücksbringer, das muss ich immer dabei haben, dann geschieht mir alles so gut. Dann passiert mir alles gut. அதாவது
அந்த பொருளின் மேலே நம்பிக்கை வைக்கிறது. முதலாவது கட்டளை சொல்லுகிறது, நீ வேறொரு சுரூபத்தையும் வணங்கக்கூடாது, அதை நம்பக்கூடாதுன்னு சொல்லி. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டீப்பா போவோம்னா ஹொரோஸ்கோப் பார்க்கறது, நட்சத்திரங்களை குறித்து ஒவ்வொரு பேப்பர்லயும் வரும். இதை இன்னும் கொஞ்சம் கூட பார்ப்போம்னா உண்மையாகவே இந்த சூனியம் செய்கிறாங்கள்ட்ட அவங்க போவாங்க, பிஸ்னஸ் செய்கிறாக்கள் கூட செய்வாங்க. அவங்க போய் தங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் அவங்களுக்கு ஒரு உறுதி வேணும். அந்த உறுதியின் நிமித்தம் அவங்க இப்படியான ஆக்களை தேடி இப்படியான ஆட்கள்கிட்ட போவாங்க. ஜெர்மனை அதாவது யூரோப்பாவை எடுப்போம் வேண்டாம், இதில் கிட்டத்தட்ட ஒரு 5 பேரை எடுப்போம் வேண்டாம், 5 பேரில் 4 பேராவது இந்த காரியங்களுக்குள்ளாக போய்த்தான் தங்களோட பிஸ்னஸ்களை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு தெரியாது, ஒருத்தர் இதை பற்றி கதைக்க மாட்டாங்க. ஆனால் இதுகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அதாவது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி ஒரு அதாவது அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் தான். ஆனால் இதில் ஆண்டவர் தனக்கென்று சொல்லி தெரிந்தெடுத்த சொந்த ஜனம் நாங்களாக இருக்கிறோம். எங்களுக்கு மேல ஆண்டவர் அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரங்களை நாங்க யூஸ் பண்றதுக்கு நாங்க தெரிஞ்சிருக்கணும். நாங்க எங்களுக்கு உடம்புல எங்களுக்கு சிக்கு வந்துட்டு நாங்க சுகமில்லாம போயிட்டோம்னா நாங்க அதுக்காக நாங்க ஜெபித்து நாங்க சுகத்தை பெற்றுக் கொள்ளுறதுல நாங்க வாஞ்சியா இருப்போம். எப்படியாவது ஆண்டவரை எனக்கு இந்த முதுகு வலி போயிடணும், ஏதாவது போயிடணும்னு சொல்லி நாங்க அந்த வாஞ்சியா, அந்த உறுதியா, அந்த விசுவாசத்துல நின்று நாங்க அதை பெற்றுக்கொள்வோம். ஆனா அதே ஆண்டவர் தான் எங்களுக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். அதே ஆண்டவர் தான் அந்த அதிகாரங்களை கொடுத்திருக்கார். அப்ப நாங்க ஜெபிக்கிற ஜெபங்கள், ஜனங்களுக்கு மேலாக நாங்க ஜெபிக்கிற ஜெபங்கள், நாடுகளுக்கு மேலாக நாங்க ஜெபிக்கிற ஜெபங்கள், குடும்பங்களுக்கு மேலாக, பிள்ளைகளுக்கு மேலாக நாங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் அதிகாரத்தோடு நாங்க ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் தந்த அதிகாரத்தை வைத்து நாங்க ஜெபிக்க வேண்டும். இந்த அதிகாரத்தை நாங்க யூஸ் பண்றதுக்கு நாங்க பின்னுக்கு நிற்க கூடாது. அதாவது இந்த 6வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை எங்களுக்கு விளங்கி கொண்டாதான் நாங்க அதுக்கு பின்னால வர்ற வெப்பன்ஸை நாங்க யூஸ் பண்றதுக்கு எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த வசனத்தை நாங்க சும்மா கண்ணை மூடிக்கொண்டு நாங்க சொல்லுவோம். இந்த வசனத்தை நாங்க வடிவா பார்த்துட்டு நாங்க வடிவா இதெல்லாம் சொல்லுவோம். ஆனா அந்த வசனத்துல இருக்கிற ஆழம் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இது சும்மா எழுதப்பட இல்லை. உண்மையாகவே அசுத்தாவிகள் உண்டு. உண்மையாகவே சுருவங்களுக்கு பின்னாக இருந்து அசுத்தாவிகள் கிரியைகளை நடப்பித்துக் கொண்டே இருக்கு. அப்போ தொடக்கம் இப்போ மட்டும் நடந்து கொண்டே இருக்கு. ஆனாலும் அதுக்கு நாங்க பயப்பட தேவையில்லை. அதுக்கு எதிராக ஆண்டவர் எங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறதான அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை. அதுல கடைசியில நாங்க படிப்போம் வேண்டாம், என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வார்த்தையாகிய பட்டயம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன 17வது வசனம், ஆவியின் பட்டயம். அப்ப வசனத்தை நாங்க திரும்பவும் படிக்கிறதுக்கு காரணம், கேட்கிறதுக்கு காரணம், அதை பற்றி ஸ்டடி பண்றதுக்கு காரணம் என்னென்றால் அது நாங்க யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கோம். அதை நாங்க யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். என்ன பிரச்சனை என்றாலும் என்ன எங்களுக்கு சின்ன பிரச்சனையா இருந்தாலும், ஆனா அதுக்கு கூட நாங்க அதிகாரத்தோடு நாங்க ஜெபிச்சு நாங்க வெற்றியை எடுத்துக்கொள்ளலாம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு திரும்ப நாங்க 12க்கு போவோம். 12ல சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை பார்ப்போம். என்னண்டு இந்த லோகாதிபதி வான மண்டலங்களில் இருக்க பொல்லாத ஆவிகளை. அப்ப நாங்க ஒரு நாட்டுக்காக, அதாவது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன், ஒரு நாட்டுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்டா, அந்த நாட்டை நாங்கள் முதல் பெயரை கொடுத்து அந்த நாட்டை, இலங்கை தேசத்தை, இந்திய தேசத்தை, ஜெர்மன் தேசத்துக்காக நாங்கள் வளமையா ஜெபிக்கிறோம், இஸ்ரேலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்ப ஒவ்வொரு நாளும் மண்டியில் நாங்க சில நேரத்துல நாங்க அந்த உண்மையாகவே உபவாச கூட்டத்தில் நாங்கள் ஜெபிக்கல. சில நேரங்கள்ல அந்த நாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமாண்டா, அந்த பிரச்சனை அழிவுகள் வரும், சண்டைகள் வரும். அப்ப அந்த நேரத்துல உண்மையாகவே ஆண்டவருடைய நாமத்தை எடுத்து இந்த நாட்டுக்கு மேல கிரியை செய்யறான பொல்லாத பிசாசின் சேனைகளை நாங்கள் கடிந்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அவர்களை துரத்தி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கூட வாழ்ந்த நாட்கள்ல அவர் ஒரு இடத்துக்கு போனார். அந்த இடத்துல போன இடத்துல ஒரு மனிதனை கண்டார். அந்த மனிதன் அதாவது என்ன, அவர்களுக்குள்ள இருந்தது பிசாசுகள். அவர்கள் கேட்கிற அந்த என்னட்டா தங்களை அந்த பண்டிகைகளுக்குள்ள போக சொல்லி,
இந்த பண்டிகை அதுல சொல்லப்பட்ட காரியம் வந்து லெகியோன் என்று சொல்லி டச்சில் எழுதப்பட்டிருக்க. லெகியோன் என்றா அது என்னன்னு சொல்லப்பட்டிருக்க தமிழ்ல 6000 லெகியோன். அது வந்து உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு படை, சும்மா சர்வ சாதாரண 1-2 பேர் இல்லை. அப்ப தொடக்கம் இயேசு கிறிஸ்து இருந்த காலத்திலே அப்படி லெகியோன் என்ற ஒரு பேர்ல பிசாசு இருந்ததுண்டா இப்பயும் இருக்குதா. அதுக்காக நான் மெசேஜ் வந்து பிசாசு நம்புங்க ஒண்ணு இல்ல, பிசாசு இருக்குது ரியல். ஆனா நாங்க வந்து பிசாசை எதிர்த்து நிக்க வேணும்னு சொல்லி இதுல வர்ற வசனங்கள் சொல்லுது. இப்ப பிசாசை எதிர்த்து நின்றால் அவன் ஓடி போவான்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எய்கிற அம்புகள் எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் செய்யாது. ஏனென்றா நாங்க விசுவாசமாகவும் கேடயத்தை நாங்க பிடிச்சு கொள்கிறோம். ஹல்லேலூயா. நாங்க தானியேல் புஸ்தகத்துக்கு நாங்கள் கடந்து செல்வோம். தானியேல் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். ஆமென். பாருங்க, இந்த நேரத்தில் இதில் சொல்லப்பட்டிருப்பது படி அந்த 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு சொல்லப்பட்டது பிரதான அதிபதியாகிய ஒருவனாகிய மிகாவேல். ஆண்டவருடைய சேனைகள்ல வித்தியாசமான ஏஞ்சல்ஸ் இருக்குது. அவை மிகாவேல் ஆண்டவர் என்னத்துக்கு அனுப்புறார்? இவரோட சண்டைக்கு அனுப்புறார். அவர் வந்து அவருக்கு எதிராக போராடுறதுக்கு அனுப்புகிறார். இப்படியாக எல்லா தூதர்களும் சண்டை பிடிக்கிறதுக்கு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு படை இருக்குது. அதே போல ஆண்டவர் என்ன செய்யறார் என்றால் இந்த இடத்துல தானியேல் ஜெபிக்கிற நேரத்துல இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இதை கூட நாங்கள் கவனிக்கலாம். அந்த இடத்திலே தேவதூதர்கள் இறங்கி வந்து யுத்தம் செய்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவதூதர்கள் வந்து யுத்தம் செய்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு தேவைகள் உண்டு. நாங்கள் இந்த பூமியில வாழ மாட்டோம். எங்களுக்கு அநேக தேவைகளை நாங்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் நாங்கள் வித்தியாசமான தேவைகள் எங்களுக்கு இருக்கலாம். அந்த நேரத்தில் கூட நாங்கள் என்ன செய்வோம்னா நாங்கள் ஆண்டவர்கிட்ட நாங்கள் ப்ரே பண்ணுவோம். ப்ரே பண்ணிக்கல என்னென்று வளமையாகவே ஆண்டவர், அதாவது கிறிஸ்தவர்களுக்கு உரிய தேவை மேக்சிமம் என்னென்னா எங்களுக்கு அதை தரம் இதை தரம், இதோட எங்களை ஆசீர்வதியும் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், இதோட எங்களை ஜெபம் முடிஞ்சது. யுத்தத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு என்ன மாதிரி என்று தெரியாதுன்னா நாங்கள் அதுக்குள்ள போனதில்லை. சில விடையில நாங்கள் யுத்தம் பண்ணியிருக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தில் எங்களை முழங்கால்கள் மடங்கப்பட்டு நாங்கள் கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் நாங்கள் கேட்ட காரியங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த யுத்தத்துக்குள்ள போய் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம், யுத்தம் பண்றது, அதாவது இப்படியான துறைத்தரங்களுக்கு எதிராக நாங்கள் யுத்தம் பண்ணுகிறது. ஆண்டவர் வெற்றி கொடி பிடிக்கிறவராயிருக்கிறார். அவர் எங்களோடு கூட இருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேலுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். எங்களுக்கு தெரிஞ்சதுல இருந்து நாங்கள் இஸ்ரவேலுக்காக ஜெபிச்சு வருகிறோம். இஸ்ரவேல் இருக்கிற வெப்பன்ஸை கொண்டுதான் ஈரானை எதிர்த்து நிக்குதா? இஸ்ரவேலை சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளையும் எதிர்த்து நிக்குதா? இல்லாட்டிக்கு யூத ராஜ சிங்கம் அவர்கள் மத்தியில இருக்கிறார். உலகத்துக்கு அவங்களுடைய வெப்பன்ஸ் தான் அவங்களுடைய கண்ணுக்கு நிக்குது. ஆனா உண்மையாகவே இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக யுத்தம் செய்கிறது. யூத ராஜ சிங்கம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய கண்களினாலே நாங்கள் காண வேண்டிய காரியங்கள் உண்டு. நாங்கள் ஜெபத்துக்காக நாங்கள் போய் நாங்கள் ஆயத்தப்படுத்திக்கல, இல்லாட்டிக்கு நாங்கள் ஜெபிக்கல, ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிற கண்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆவிக்குரிய ரீதியில நாங்கள் எப்படியாக இந்த ஒரு சிச்சுவேஷனுக்காக நாங்கள் ஜெபிப்போமா இருந்தா, ஒரு தேவைக்காக நாங்கள் ஜெபிப்போமா இருந்தா, ஒரு சுகத்துக்காக நாங்கள் ஜெபிப்போமா இருந்தா, எப்படியாக நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் அதை காணுகிறவர்களாய் மாற வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அப்ப நாங்க ஆண்டவர் தாரும் 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 கேட்காம தந்து விட்டதுக்காக நன்றி செலுத்தக்கூடியது அப்படியான ஒரு ஆவிக்குரிய ரீதியம். இது எங்களோட அடுத்த ஸ்டெப். நாங்க ஜெபிக்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஆவிக்குரிய ரீதியில நான் ஆண்டவரிடத்துல நான் அதை பெற்றுக்கொண்டுட்டேன் சொல்லி நன்றி செல்வோம். அது நான் எதிர்த்து நிற்கிற காரியங்கள் உண்டு. சில இதுகளுக்காக சில நபர்களுக்காக நாங்கள் பரிந்து பேசுகிற காரியங்கள் உண்டு. இப்ப கிட்டடியில நடந்த காரியம் தான். சிபோராட மகனுக்காக நாங்கள் ஜெபித்தோம். சிபோரா ரொசாந்தினியோட தங்கச்சியோட மகன் நவம்பர் 11 பிறந்தது. பிறந்து 2 நாளா தாய்க்கு சரியான பெயின், ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் இல்லை. தாய்க்கு சரியான பெயின், ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் இல்லை. பிள்ளை ஒரு சத்தம் இல்லையான்னு தூக்கி கொண்டு ஓடினவங்க ஓடினதுதான், தாயை கவனிக்க இல்லை. 2 நாளைக்கு பிறகு திரும்ப தனக்கு நோவுதுன்னு சொல்லி திரும்ப மிச்ச ட்ரீட்மெண்ட். அப்பதான் மிச்ச ட்ரீட்மெண்ட். குழந்தை இங்கே நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு தெரியும். இங்கே குழந்தை பிறந்த உடனே தாயை ஃபுல்லா எல்லாம் கவனிச்சுட்டு தான் மிச்சத்தை செய்வாங்க. அவங்க அப்படி செய்யலாங்க. அந்த இடத்துல 2 நாளைக்கு பிறகுதான் மிச்ச காரியங்கள் எல்லாம் பார்த்துருக்குறாங்க. அதுக்கு பிறகு பிள்ளை ஓட்டில் இருந்து இவ்வளவு காலத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 52 நாளுக்கு பிறகுதான் பிள்ளை தாயும் பிள்ளையும் அங்கதான் இருப்பினோம். தாய் பிள்ளை இருக்கிற இடத்துல ஒரு கொஞ்சம் தூரமா இருந்து பிள்ளை இருந்து கதறும். பிள்ளைய தூக்கி கையில கொடுக்க மாட்டாங்க. இப்படியான ஒரு சிச்சுவேஷனுக்குலாம் தான் அந்த பிள்ளை போய் வந்திருக்கு. அந்த பிள்ளை கத்தி 2 தரம் வலி கூட வந்திருக்கு. அப்ப பக்கத்துல இருந்து தாய் பாப்பா, ஆனா தாய் பிள்ளைய போய் தூக்குற அளவுக்கு இயலாது. ஏன்னாண்டா பேசுவாங்க, அங்க பாக்குறவங்க பேசுவாங்க. பிள்ளைய பால் கொடுக்க இல்லை, பிறந்த பிள்ளைக்கு உடனே பால் கொடுக்க இல்லை. இப்படியான ஒரு ஸ்ட்ரகிளுக்கு, அப்படியான ஒரு பிரச்சனைக்குள்ளாகத்தான் அந்த குடும்பம் போய் வந்திருக்கு. அதுக்கு பிறகு ஓப்பன் ஹார்ட் ஃபுல்லா பைபாஸ் ஆப்ரேஷன் ஃபுல்லா ஓப்பன் பண்ணி தான் செய்திருக்கிறாங்க. இன்னும் இன்றைக்கு இந்த 2 மாசம் இது பிறந்து இவர்களுக்காக நாங்க தனியே ஜெபிக்க இல்லை, அங்கே இருக்கிறவர்களும் ஜெபித்தாங்க. பாஸ்டர்ஸ் ஜெபிச்சாங்க. ஒரு பாஸ்டர் சொல்லி இருக்கிறார், உண்மையாகவே இது பிரச்சனையான ஒரு காரியம் தான், பிசாசோட நாங்க போராடி கொண்டுதான் இருக்கிறோம். சிபோராவும் அந்த பாஸ்டரும் நெடுகளும் டெலிபோன்ல கதைச்சு கொண்டே இருப்பாங்க. அவர் சொன்னார், அவர் சிபோராக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி, நீ பயப்படாத பிள்ளை, ஆண்டவர் தான் வெல்லுவார், எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஒழுங்கா செய்து தருவார்னு சொல்லி அப்படியாக அந்த பிள்ளையை ஆண்டவர் திரும்பவும் கொடுத்தார். ஆண்டவர் அதாவது ஜீவனை கொடுக்கிறதும் ஆண்டவர்கிட்ட கரத்திலான் இருக்கு, வேற ஒருத்தருக்கும் இயலாது. நாங்க எல்லாரும் எப்பயோ மறிக்கத்தான் போறோம், ஆனா ஆண்டவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். இப்படியான ஒரு காரியங்களுக்கு எதிராக நாங்க பாருங்க. அப்ப நாங்க ஜெபித்த எங்களுடைய ஜெபங்கள், நான் ஒவ்வொரு காலம் நான் ரொசாந்தினி கதைச்சிட்டு கதைக்க வலிக்கிட்டோன்னா நான் எனக்கு கேட்டேன்னா நான் உடனே நான் ஜெபத்துக்கு போயிடுவேன். ஜெபத்துக்கு போனேன்னா நான் ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் பிள்ளையாண்டு நான் உங்களுக்கு சொல்றேன் நான் என்ன மாதிரி ஜெபிச்சேனாண்டு. அதுல என்னண்டா, அந்த நர்ஸ்மார்களுக்கும் இந்த டாக்டர்ஸ்மார்களுக்கும் அவர்களுக்காக கூட நாங்கள் ப்ரே பண்ணோம். தனிய பிள்ளைக்காக நாங்கள் ப்ரே பண்ணக்கூடாது, தனிய தாய்க்காக நாங்கள் ப்ரே பண்ணக்கூடாது. அந்த நர்ஸ்மார்கள் டாக்டர்ஸ்மார்கள் இனி அவையில் ஆம்புலன்ஸில் ஜெஃப்னாலேருந்து அனுராதபுரத்தை கொண்டு போய் திரும்ப கொண்டு வந்து திரும்ப கொழும்புக்கு கொண்டு வந்து இப்போ திரும்ப வாரங்களும் திரும்ப போகிறாங்க. ஆனால் பிள்ளை சுகமாக இருக்கு, ஆனால் ஒரு செக்கப்புக்கு போகணும். பாருங்க எவ்வளவு ஜெபங்கள் நாங்கள் ஜெபிக்க வேண்டி இருக்குது, எவ்வளவு அதிகாரத்துக்கு மேலாக நாங்கள் ஜெபிக்க வேண்டி இருக்கு, எவ்வளவு துரைத்தனங்களுக்கு மேலாக நாங்கள் ஜெபிக்க வேண்டி இருக்குது. இனி பிள்ளை நான் சர்வ சாதாரணமாக நாங்கள் கொழும்புலேருந்து ஜப்னாக போகிறோன்னா எனக்கு இப்போ எனக்கு சும்மா யோசனைக்கு நான் சொல்கிறேன், யாராவது அங்கேருந்து இங்கே கொழும்பு பக்கம் வர்றேன்னா கொஞ்சம் தலையடி மாதிரி தான். ஏன்னா அந்த அவங்களோட அந்த டிராஃபிக் எல்லாம் கொஞ்சம் மோசம். ஆக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறதா முதல்ல முக்கியமாக இருக்கும். டிராஃபிக் எல்லாம் கிட்டடியில் கூட நாங்கள் ஒரு கனடாவில் இருந்து ஒரு ஃபேமிலி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க.
அங்கே போய் அதில் ஆக்சிடென்ட் பண்ணி அவங்க இறந்துட்டாங்க. அப்போ பாருங்கள், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஆனால் சந்தித்தாலும் அநேக அதிகாரங்களுக்கு கீழாக நாங்கள் ஜீவித்து வந்தாலும் தேவனுடைய கரம் எங்களை அதுக்குள்ளாக வழி நடத்துவோம். தேவனுடைய கரம் எங்களை அதுக்குள்ளாக எங்களுக்கு மேல யாராவது எங்களுக்கு வந்து ஏதாவது சொல்லிட்டாங்க, உங்களுக்கு இன்றைக்கு விசா இல்லை, உங்களுக்கு பாஸ்போர்ட் எல்லாம் தாங்கோ, எல்லாம் கிழிச்சு எறிஞ்சாச்சு, நீங்க திரும்ப அங்கதான் பிரச்சனை இல்லை, நான் போறேன், ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். ஏனென்றா நான் எனக்கு இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை. எங்களை இந்த இன்றைக்கு அனுப்பினாலே நாங்க போறதுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஜனங்களை நாங்கள் அவர்களோட கதை கேட்கல, வழியில ஆண்டவர் அறியாத ஜனங்களை கதைப்ப வேண்டாம், அவங்க கதைக்கிற மாதிரி பார்த்தா இதுக்கெல்லாம் போய் இவங்க இப்படி எல்லாம் குழம்பி கொண்டு நிற்கிறாங்களே, தாங்கள் இந்த நேஷனாலிட்டி அந்த நேஷனாலிட்டி செய்து கொண்டு போங்க. ஆனா இன்டர்நேஷனாலிட்டி அங்கே இருக்குது, நான் ஆண்டவர்கிட்ட போய் சேர போறேன். அப்ப இந்த அதிகாரங்களுக்காக இதற்காக நாங்கள் ஜீவித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய கரம் என்னை வழி நடத்துகிறார். டாக்டர்ஸ் மேல எங்களுக்கு டியாக்னோஸ் தரவின எங்களுக்கு சொல்லி, நீங்க போய் பார்த்த உடனே உங்களோட பிளட்டை செக் பண்ணிட்டு உங்களுக்கு இது இருக்குது, உங்களுக்கு அது இருக்குன்னு சொன்னேன். ஓகே தாங்க வந்துட்டு ரிப்போர்ட்டை பண்ணிட்டு வந்து, ஆண்டவரே இதான் இந்த ரிப்போர்ட், இந்த புது ரிப்போர்ட்டை தாங்கன்னு சொல்லி நாங்க இருந்து ஜெபிக்கணும். அப்படியா இருக்கும். எனக்கு அவற்றை எந்த நேரம் அவற்றை கரத்தில் இருக்குது. அப்படியா நாங்க வாழணும். பாருங்க, தானியேல் கூட எவ்வளவு நாள், 21 நாளா, 21 நாள் மட்டும் அவர் என்ன எதிர்த்து நின்றார். ஆனால் பிரதான அதிபதியாகிய ஒருவன் மிகாவில் வந்து உதவியாய் வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 4 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூழ்ந்த பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியுள்ள, தொடர்ந்து வாசிங்க. மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பாருங்க, விசுவாசத்தை விட்டு விலகி போறதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னென்றால், அதாவது பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுக்கணும். பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்தால் வசனத்தை விட்டு நாங்கள் விலகி போறதுக்கு ஒரு காரியம் எங்களுக்கு. பாருங்க, பிசாசு வந்து 2 கொம்போட வந்து நின்று கொண்டு உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டு ஆண்டவற்ற வார்த்தையை புளையா சொல்ல போற இல்லை. என்னண்டு பிசாசு வந்து 2 கொம்போட வந்து நின்று கொண்டு வசனத்தை கொண்டு வந்து புளையா சொல்ல போற இல்லை. மனுஷன் தான் பிசாசால வழிநடத்தப்பட்டு உங்கள்கிட்ட வந்து வார்த்தையை புரட்டுவான். மனுஷன் தான். ஆனா மனுஷனுக்கு பின்னாக நிற்கிற அந்த 2 கொம்போட நிற்கிறத நாங்க எங்களுடைய ஆவிக்குரிய கண்ணால நாங்கள் காணக்கூடியதா இருக்கும். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், இதுகளெல்லாம் நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப நாங்க ஒரு மினிஸ்ட்ரியை நாங்க பார்க்கல, ஒரு மினிஸ்ட்ரி எங்களுக்கு காட்டப்படைக்கல, ஒரு ஊழியத்தை நாங்க பார்க்கல, ஒரு ஊழியக்காரனை பார்க்கல, ஒரு விசுவாசியை நாங்க பார்க்கல. ஆண்டவர் காட்டுற காரியங்களை நாங்கள் எங்களுக்கு வச்சிருக்கோம், சைலண்டா இருக்கணும், வச்சுக்கொண்டு வேதத்தோட நாங்க ஒப்பிட்டு பார்க்கணும்னு தான் இருக்குது. பாஸ்டர்கிட்ட போய் நீங்க கேட்கலாம், மூப்பர்கிட்ட போய் கேட்கலாம், வசனம் தெரிஞ்சாங்களோட கொஞ்சம் ஆலோசிக்கலாம். ஆனா வசனத்தோட நாங்க ஒப்பிட்டு பார்க்கணும். இது உண்மையா? பாருங்க, நாங்க சிலோன்ல இருக்கல குணச்சொல்லும் பாஸ்டரோட சபைக்கு போய்க்கல. குணச்சொல்லும் பாஸ்டர் ஒரு காரியத்தை சொன்னார். பிசாசு வந்து ஆண்டவர்கிட்ட பிள்ளைகளை நோக்கி வந்து சொல்ற இதுல சொல்லப்பட்ட என்னண்டு, அவன் சிங்கத்தை போல சுத்தி திரிக்கிறான், கட்சித்து. அப்ப சிங்கம் தான் எங்களுக்கு பக்கத்துல வேற மாண்டி இல்லை, சரியா? அது ஒரு வடிவான ஆம்பளை இருக்கு, ஒரு வடிவான பொம்பளையா
பொம்பளைகளுக்கு ஒரு வடிவான ஆம்பளையா அவர்களை கவர்ச்சி செய்கிற ஒரு காரியமாக இப்படித்தான் பிசாசு வந்து நாங்க அதுல மயங்கி விழுந்துடுவோம். எங்களோட விசுவாசம் போச்சு. அப்ப நாங்க கவனமா இருக்கோம். இந்த உலகத்தின் இச்சைகள் இதுகளுக்கெல்லாம் நாங்க ஒப்பு கொடுக்க கூடாது. தேவனிடத்துல நாங்க நிக்கணும். பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிற பிசாசின் உபதேசங்கள் சிலர் வஞ்சிக்கிற ஆவியாளருக்கு வஞ்சிக்கிற காரியங்களுக்கு பிரச்சனை எங்க எல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை. சபைக்குள்ள பிரச்சனை, வீட்டுக்கு பிரச்சனை, எங்களுக்குள்ள தனியா ஒரு மனுஷனை அவனே தன்னுடைய அவன் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டே இருப்பான். தனியே இருக்கிற ஆட்களுக்கு அவளுக்கு ஊர்பட்ட பிரச்சனை. இங்கே சொல்லுவாங்க ரெண்ட்டுக்கு போனா டைம் இருக்குமென்னு சொல்லி. ஆனா ரெண்ட்டுக்கு போனா தான் டைம் இருக்காது. அவைகளுக்கு ரெண்ட்டுக்கு போனா தான் டைம் இருக்காது. அதுக்கு மட்டும் வேலைக்கு போகலாம், வீட்டுக்கு வேலைகளை கவனிக்கலாம், பிள்ளைகளை கவனிக்கலாம், அயங்காவனுக்கு போகலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா ரெண்ட்டுக்கு போயிட்டு நம்ம அதுக்கு பிறகு அவங்களுக்கு டைம் இருக்காது. ஏன்னா அவளுடைய டைம் பிளான் எல்லாம் ஃபுல்லா மாறுபட்டு தன்னுடைய சுயத்தை கவனிக்க வேண்டி வலிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைன்னு சொல்ல இல்லை, ஆனா உலகம் இப்படியாதான் சொல்றது. எங்களுக்கு நாங்கள் வயசு போய்க்கல, எங்களுக்கு அப்படி வந்தால் நாங்கள் ஓகே, நாங்கள் ஒரு மணித்தியானம் நாங்கள் வாக்கிங் போவோம், நாங்கள் அப்படி செய்யணும், இப்படி உணவருந்தோணும், அதுகளெல்லாம் போய்கொண்டே இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் எங்களை வழி நடத்தி கொண்டே இருப்பார். பாருங்கள், இந்த வசனத்தில் நாங்கள் பாப்போமா இருப்போம். இந்த வசனத்தில் நாங்கள் கற்றுக்கொள்கிறேன் என்றால் உபதேசங்கள் வரும். நாங்கள் இந்த பூமியில நாங்கள் ஜீவித்துக் கொள்ள மாட்டோம். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்த்து எங்களுடைய ஆண்டவருடைய வார்த்தை தான் எங்களுக்கு முன்னுக்கு நிற்கணும். ஆண்டவருடைய வார்த்தை தான் எங்களுக்கு முன்னுக்கு நிற்கணும். பிசாசங்களுக்கு பின்னுக்கு நிற்கணும். அப்ப பிசாசுடைய உபதேசங்கள் எல்லாம் எங்களுக்கு பின்னுக்கு தான் வரும். ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு அப்ப அவர் தான் எங்களை கைட் பண்ணி கொண்டு போறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களை கைட் பண்ணிட்டு போறீங்களா, எங்களுடைய வாழ்க்கை நல்ல ஸ்மூத்தா போய் கொண்டு இருக்கும். அதுக்குள்ள கூட சில சோதனைகள், சில பிரச்சனைகள் வந்தாலும் யாக்கோப்புல எழுதப்பட்டிருக்கபடி, யாக்கோப்பு புஸ்தகத்தில் எழுதியிருக்கபடி இதுகளெல்லாம் வந்தாலும் நாங்கள் விசுவாசத்தில் உறுதியா நிற்கவும். விசுவாசத்தில் நாங்கள் உறுதியா ஏண்டா விசுவாசத்தை நான் காண்பேனோடு தான் வசனம் இருக்குது. நான் வரும்போது விசுவாசத்தை நான் காண்பேனோடு தான் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாங்கள் அடுத்த வசனத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தல் 16:14 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள், அவைகள் பூலோகமும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும் படிக்கு புறப்பட்டு போகிறது. இதுவும் ஒரு பெரிய இதுதான். இதுக்குலாம் நாங்கள் இந்த வசனம் எடுத்தது காரணம் வேண்டாம். பிசாசுகளும் அற்புதங்களை செய்யும். பிசாசுகளும் அற்புதங்களை செய்யும். பாருங்க, இந்த வசனத்தோட ஒப்பிட்டு பார்க்கல, சுருவங்களுக்கு பின்னுக்கும் பிசாசுல அதிகாரங்கள் அந்த அதிகாரங்கள் இருக்கிறது. அதுகள் இருந்து கொண்டு அற்புதங்களை செய்து கொண்டே இருக்குது. அங்க சுருவத்திலிருந்து கண்ணீர் வருதாம், இங்க சுருவத்திலிருந்து ரத்தம் வருகுதாம், அங்க தண்ணி இருக்குதாம், எல்லாம் போய் பார்ப்பாங்க. ஆனா இதுகளெல்லாம் நாங்க நம்ப கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார், எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். இயேசு எங்களுக்கு போதுமானவர். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் எங்களை சுத்திகரிக்கிறது. அவருடைய ரத்தம், அவருடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமாகிறோம். அப்ப எல்லாம் எங்களுக்கு தெரியும், வசனங்கள் தெரியும், நல்லா பாடம். ஆனா இதை நாங்க கொஞ்சம் யோசிச்சு கொள்ளணும். நாங்க எதிர்த்து நிக்க திராணி உள்ளவர்களா இருக்கிறோமா? நாங்க எதிர்த்து நிக்கிறதுக்கு நாங்க திராணி இருக்குது. எங்கிட்ட ஆயுதங்கள் இருக்குது. ஆண்டவர் தந்த ஆயுதங்களை நாங்க அணிஞ்சு கொண்டு, அதாவது ஒவ்வொரு நாளும் நாங்க எழும்பி நாங்க ஜெபம் பண்ணி நாங்க ஆண்டவரிடத்துல எங்களுடைய இந்த நாளை ஒப்பு கொடுக்கல சர்வாயுத வர்க்கங்களை நாங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை குறித்து நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் சிந்திக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல,
இந்த விசுவாசம் என்னும் மார்க்கவசம், ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தை ஆமென். என்னுடைய பட்டியல். இதை கூட நல்ல படமாக இருந்துச்சு. அதாவது சில சில போட்டோக்களாயும் அவங்க நல்லா கிளியர் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அதை கூட நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முதல் பார்க்க வேண்டிய வசனம், முக்கிய வசனம் 12வது வசனம். இந்த 12வது வசனத்தில் கணக்கு டீப்பான காரியங்கள் அடங்கி இருக்கிறது. இப்போ இதுகளையெல்லாம் மேற்கொள்கிறதுக்கு தான் ஆண்டவர் எங்களுக்கு இந்த சர்வாயுத வர்க்கங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார், இந்த ஆயுதங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். உபாகமம் 32:17 நாங்கள் வாசிப்போம். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். பாருங்க, இது எப்ப தொடங்கிட்டு? அப்பவே தொடங்கிட்டு. எங்கட காலத்துல தான் இல்லை, அந்த இஸ்ரேல் காலத்துல, அந்த தொடக்கத்துல, அந்த காலத்திலே தொடங்கிட்டு பேய்களுக்கு பலியிடுறது, பேய்களுக்கு பலியிடுறது. இப்ப கண்டது, அதாவது எல்லாம் அவங்களுக்கு இதுகளாத்தான் இருக்குது. காண்றது, ஏதாவது காண்றது, பார்க்கறது, எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டே வச்சு அதுகளை கும்பிடுறது தான் அவங்களோட வேலையா இருக்குது. இப்படியாக புது புது காரியங்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்குது. ஜெர்மன்ல கூட சில சில ஆலயங்களை நீங்க கவனிப்பீங்கன்னா வெளியில நல்ல வடிவா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. நாங்க போய் பார்த்தா அது பேய்கள் தான் அதுல இருக்குது. கேள்நட்டும் போய் பார்த்தீங்கன்னா அது மின்னு, அதுக்கு சில உண்மையாவே ஆவியில சில எனக்கு நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த சில கோயில்களுக்குள்ள உள்ளுக்கு போய்க்கல எனக்கு ஒரு இதோண்டு வித்தியாசம் காட்டப்படுது, ஆவியில வித்தியாசம் காட்டப்படுகிறது. என்னென்னா அதுல இருக்கிற வெளியில இருக்கிற உருவங்கள் எல்லாம் நாங்க வெளியில விட்டு கொண்டும் இதாண்டு பேய்கள் தான் இருக்குது. அப்படித்தான் அவங்க காட்டியிருக்கிறாங்க. ஆனா போனா அதுக்குள்ள மெஸ் நடக்குதாம், இது நடக்குதாம்னு சொல்லி போய் எல்லாம் பார்ப்பாங்க, எழுதுவாங்க. இதற்கு கூட இன்னும் மோசமாயும் இருக்குது. சாத்தான கும்பிடுகிற காலம் நாங்கள் கேள்விப்பட்டுட்டோம். அது சாத்தான சேர்ச்சு கட்டியாச்சு, தெரியுமா? அது தெரியுமா? சாத்தான சேர்ச்சும் கட்டியாச்சு. சேர்ச்சும் கட்டி cross மற்ற பக்கம் புத்தனை போட்டுட்டு அதுல இருந்து எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. இதுகளெல்லாம் வந்து கொண்டே இருக்குது. சாத்தான், நான் உங்களை பயமுறுத்தல இல்லை, நான் பயமுறுத்த இல்லை, உங்களுக்கு பயம் கொண்டாடுறதுக்கு நான் இதை சொல்ல இல்லை. இது இப்படியெல்லாம் நடந்துருக்கு. கேலண்டர் கூட இருக்குது. நீங்க காலங்களை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் கூட அழிவுகள் வருகுதுன்னு நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்தந்த நாட்கள்ல அவங்க சாத்தானை வழங்குறவர்கள் என்ன செய்றாங்கன்னா ரிச்சுவல், அதாவது அவங்க சேர்ந்து ஒரு பெரிய மீட்டிங் மாதிரி நடத்தி ரத்தங்களை சிந்தி பலிகளை கொடுக்கிற காலம். அப்போதோட இப்ப நாங்க வாசிச்சாங்க, திரும்ப வாசிப்போமா? உபாகமம் வாசிப்போம் 32:17. அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். பாஸ்டர் யோசப் உங்களுக்கு தெரியும், ஜீசஸ் ஹவுஸ் பாஸ்டர். அவர் எங்களுக்கு படிப்பிக்க சொல்றார். தான் பைபிள் ஸ்டடி எல்லாம் வந்து போன டைம்ல தான் முதல் ஊழியத்துக்கு போய்க்கல, கனடாவுக்கு போனவராம். கனடாவுக்கு போன இடத்துல தான் சுவிசேஷன் சொல்லி இதாண்டிக்கல, தனக்கு ஒரு சிலரோட கண்டாக்ட் கிடைச்சி தான் அந்த இடத்துல போனால் சாத்தான வணங்குற ஆக்களை தான் சந்திக்க வேண்டி வந்துட்டு, அவங்க உண்மையாகவே அவங்க அப்போ இவர் இப்போ வந்துச்சு 30 வருஷம் அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த நாட்களில் அங்கே கனடாவில் நடக்குது, அவங்கள மீட்டிங் நடக்குது. அவங்க அந்த ரத்தங்களை எல்லாம் எடுத்து இதெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. இதுகளெல்லாம் நடக்குது. சரி, இதை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது. நாங்கள் வசனம் வாசிப்போம். ஆமே, வசனம் வாசிப்போம். வசனங்களை பலப்படுத்துகிறது. 104வது
அதிகாரம் சங்கீதத்திலே 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தம்முடைய தூதர்களை காற்றாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எங்கிட்ட இருக்கிறது அக்கினி, தேவனுடைய அக்கினி எங்களோடு இருக்கிறது. தேவன் எங்களை காக்கிறவராய் இருக்கிறார். அவர் தூதர்களை எங்களுக்கு கட்டளை எடுக்கிறார். ஒருத்தர் தூதர்கள்கிட்ட கொடுத்து ஜெபிக்கிறேன் இல்லை, குணச்சொல்லும் பாஸ்டரோட மெசேஜில் நான் கேட்டதுனாடி நான் சொல்கிறேன். அவர் சொல்லுவார், தான் ஃப்ளை பண்ணி கொண்டிருக்கல, தனக்கு இப்போ இங்கே யூரோப்பா பக்கம் வரைக்கலாம் சில தடைகள் வந்தது. அந்த நேரத்தில் அவர் சொல்லுவார், தான் தூதர்களுக்கு கட்டளை எடுக்கிறாராம், எனக்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி. அப்படி கூட, அதாவது ஆண்டவர்கிட்ட தான் ப்ரே பண்ணுறோம், ஆனால் தூதர்கள் அவர் தனக்கு ஹெல்ப் பண்ணின மாதிரி அவர் அந்த சாட்சியில சொன்னார். தூதர்கள் எங்களோட இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் தனியே தான் இருக்கிறோம், நாங்கள் தனியே இருந்து முழங்கால இருந்து நாங்கள் ஜெபிச்சு, எங்களோட தூதர்கள் இருக்கிறோம். ஆண்டவர் எங்களுடைய, அது மாத்திரமில்லை, என்னுடைய வீட்டை சுற்றிலும் அக்கினி வேலி வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்புற அளவுக்கு தான் அந்த இருக்கு. யார் யாரெல்லாம் அதை நம்புறீங்களோ, நாங்க போற இடம் எல்லாம் எங்களை சுற்றி அக்கினி பற்றியது. இப்படியாக தான் இருக்கோம். அப்ப நாங்க அப்படியான ஒரு ஃபீலிங்கோட நாங்க இருக்கணும். என்ன வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் என்னோட இருக்கிறார், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அந்த ஒரு உறுதி அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு இதுக்கு பிறகு நாங்கள் வாசிப்போம், மிச்சத்தை வாசிப்போம். எங்க 12 வாசிக்கிறாங்க, 13 நாங்கள் வாசிப்போம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசம் தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் என்னும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்க எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இவைகளெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஆயத்தப்படுத்துவோம். எங்களை ஆயத்தமா நாங்கள் இருக்கணும். எப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் லேசன் 16வது அதிகாரத்தில் 16வது வசனம் சொல்லப்படுகிறது. For allerdings aber ergreift den Schild des Glauben, mit dem ihr auslöschen könnt alle feurige Pfeile des Bösen. 16வது ஒருக்கா வாசிங்க. 16வது பொல்லாங்கன் என்னும் எய்யும், அதாவது அது அம்புகளாக வருகிறது, அது அக்கினியாக வருகிறது. அதை நாங்கள் எதிர்த்து நிற்கிறதுக்கு என்னத்தை கொடுக்கப்பட்டிருக்கோம்? அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம் எங்களுக்கு தேவை. விசுவாசம் என்னும் கேடகம், அந்த கேடகத்தை நாங்க பிடிச்சு கொண்டு என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த feurige Pfeile, wir können mit dem Glauben, das Schild des Glauben können wir alles auslöschen. Glauben, das ist das Wichtigste. Amen. aber விசுவாசம் எங்களுக்கு, இவ்வளவு எல்லாம் வந்தாலும் இந்த 12வது அதிகாரத்துல 12வது வசனத்துல சொல்லப்பட்டது போல எல்லாவற்றையும் மேற்கொள்ளுறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்த ஆயுதங்கள். ஹல்லேலூயா. அதுக்கு மேலாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தம்முடைய தூதர்களை அக்கினி ஜுவாலை, தம்முடைய தூதர்களை காற்றாகவும் ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாக வைத்திருக்கிறார்.
அப்ப ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு வசனத்தை கொடுத்து ஆண்டவர் எல்லாத்தையும் எங்களுக்கு படிப்பிச்சு கொண்டு வர எப்படி எல்லாம் நாங்க இருக்கணும். நாங்க வாழ்ந்து வர்ற இந்த பூமியில இந்த இடத்துல எங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நாங்க ஸ்மூத்தா எங்கட லைஃப் போய் கொண்டு இருக்குது. எதுவும் வருமா இருந்தா எங்கிட்ட ஆயுதங்கள் இருக்கு. என்ன பிரச்சனை வந்தாலும் எங்கிட்ட ஆனா இங்க இருக்கிற கிறிஸ்தவங்களோட வாழ்க்கை பார்ப்போம்னா ஒரு சொகுசான வாழ்க்கைன்னு சொல்லலாம். ஒருத்தர் பெரிய பெரிய பிரச்சனைகளால் போறேன். சும்மா 1-2 காரியங்கள் பிரைவேட்டா நாங்க ஏதாவது சின்ன காரியங்கள் இருக்கும், அதை கூட நாங்க ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். குயிஸ் ரங்கத்துல இருந்தா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்த இடத்துக்கு போனா அங்க அடுத்த நேரம் சாப்பிட்றதுக்கு என்னன்னு அவங்க ஆண்டவர்கிட்ட கருத்தை தான் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இங்க வந்து நாங்க எங்கட கண்ணன் காட்டை எடுத்து கொண்டு போய் நாங்கள் டாக்டர்கிட்ட போய் நாங்கள் சோமிலாமல் இருக்கிறவங்களுக்கு மருந்து தாங்கன்னு சொல்லி மருந்துல நாங்கள் கவனத்தை செலுத்திட்டோம். ஆண்டவருடைய வசனம் இருக்குது, அதுதான் எனக்கு மருந்தா இருக்குது. அப்படியாக பழகிக்கணும் இருக்குது தான் பிரச்சனை இல்லை. நாங்கள் வேலைக்கு போய்க்குள்ள ஒரு நாங்கள் ஒரு இது கொண்டே கொடுக்கணும், எங்களுக்கு சிக்கனா நாங்கள் ஒரு இதை கொண்டே கொடுத்து தான் நாங்கள் வீட்டை நிற்கணும். அது எல்லாம் இந்த சட்டத்துக்குள்ள தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அதில் நாங்கள் முழு கவனத்தையும் செலுத்தக்கூடாது. இந்த காலத்தில் நாங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் கூடுதலாக மருத்துவத்தில் எல்லாரும் தங்களுடைய விசுவாசத்தை வச்சுட்டாங்க. டாக்டர் சொல்றது தான் சரி. ஆண்டவர் தந்த வசனம் என்னை குணமாக்கும், ஆண்டவர் தந்த வசனம் என்னை குணமாக்கும். நான் எடுத்துக்கொள்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் எதிர்த்து நிற்க நாங்க திராணி உள்ளவர்கள். ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேலாக ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. நாங்கள் இந்த நேரத்தில் எழுப்பி நின்று நாங்கள் ஜெபம் செய்வோம். ஆண்டவரை நீ தந்த அதிகாரங்கள், நீ தந்த ஆயுதங்கள், நீ தந்த ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றியை செலுத்தி நாங்கள் இந்த ஆராதனையை முடித்துக் கொள்வோம். எல்லாருமாக வாய்களை திறந்து எங்கெங்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய லைஃப்ல நீங்க எங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் சொல்லி நீங்க எதிர்பார்த்து கொண்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களோ அந்த நேரத்துல அந்த இடங்களுக்கு அதிகாரத்தோடு ஆண்டவருடைய கரத்துல எல்லாவற்றையும் கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சோதரம் ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்தரே உம்மை சோதரிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீ தந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் ஆண்டவரே இந்த துறைத்தனங்களையும் ஆண்டவரே எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கான ஆண்டவரே அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே விசுவாசம் என்னை கேடெடுத்து தந்திருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சத்தியம் எங்களுக்குள்ள இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே உம்முடைய சத்தியம் எங்களுக்குள்ள இருக்கிறதுக்காக நன்றி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன பிரகாரம் ஆண்டவரே நீர் தந்த சகல காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உம்முடைய கரத்திலே எங்களை முற்றும் முழுதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் நீ தொட்டருளும் சுவாமி. ஆண்டவரே பயங்கள் யாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே எதிர்த்து நிற்கிறோம் சுவாமி. கர்த்தாவே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற பயங்கள் யாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அகற்றுகிறேன் ராஜா. ஆண்டவரே தேவ சமாதானம், தேவ சந்தோஷம், மன மகிழ்ச்சி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை மூடிக்கொள்வதாக சுவாமி. கர்த்தாவே உம்மை சோதரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய ஆண்டவரே சமாதானம் வந்து இறங்க வேண்டும். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே உம்முடைய சந்தோஷம் வந்து இருக்க வேண்டும் என்று ராஜா. கர்த்தாவே உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணி நிற்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். தேவன் தாமே அவர்களை ரட்சித்து அவர்களையும் தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்துக் கொள்ள வேண்டும் சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சோதரம் ஆண்டவரை உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா.
கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் சுவாமி ஆண்டவரே பிள்ளைகளையும் ஆண்டவரே உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ராஜா எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் பொறுப்படுத்தி வழிநடத்தும் சுவாமி ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் ரட்சிப்பை நீர் கட்டளையிட்டதுக்காக நன்றி. ரட்சிப்பின் ஆணையை நீர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவருடைய இருதயங்களை நீர் பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. அவருடைய இருதயங்களை நீர் பேசினதுக்காக நன்றி சுவாமி ஆண்டவரே. உடைய வார்த்தையிலே கவனத்தை செலுத்த நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையிலே கட்டப்பட்ட பிள்ளைகளாக அவர்கள் எழுப்பி நிற்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் பண்ணி நிற்கிற பிதாவே, ஆமென் ஆமென். அடுத்ததாக நாங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபித்து நாங்கள் இந்த ஆராதனையை முடித்துக் கொள்வோம். சோதரம் ஆண்டவரை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. பரிசு